சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். இன்னைக்கு வந்து குரான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஸோ குரான் 3வது அத்தியாயம் இம்ரான் குடும்பத்தினர்ல 187வது வசனத்துல வந்து நம்ம பார்க்க போறோம் சிஸ்டர். ஸோ அது படிங்களாம். வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் வேதத்தை மறைத்து விடாது ஜனங்களுக்கு தெளிவாக நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியதை பின்னர் அவர்கள் இவ்வுறுதிமொழியை தங்கள் முதுகுகளுக்கு அப்பால் எரிந்துவிட்டு இதற்கு பிரதியாக சொற்ப கிரயத்தை வாங்கி கொண்டார்கள். அவர்கள் இவ்வாறு வாங்கி கொண்டது மிக கெட்டதாகும். இப்ப நம்ம ஞானம் கொடுக்கறதுலாம் எதுக்காக இல்லையா? இதை உங்க மதத்தை சார்ந்தவர்கள் பாருங்க, குரான்ல இப்படி இருக்குதுன்னு சொல்லணும் இல்லையா? நம்ம சொல்றத பாக்குறவங்க. சோ இறை தூதர்ன்றது நாம தான் இல்லையா? இறைவன் கிட்ட செய்தியை வாங்கி. ஆனால் ஐயோ இதை சொல்லிட்டா மனைவி காமம் கொடுக்கலன்னா, கரிமீன் கொடுக்கலன்னா என்ன ஆகுறது அப்படின்னு அதுதான் சொற்ப கிரயத்துக்காக தூக்கி போட்டாங்க இல்லையா? உங்களுடைய வேதத்தில் இருக்கிறத வச்சு நாம இங்க விளக்குறோம். அதை மக்களுக்கு தெளிவா எடுத்துரைக்கணும்னு சொல்றோம், மறைக்காம. ஆனால் ஏன்னா இங்க கடவுள் கொடுக்குற ஒரு ஞானத்தையும் கேட்கும்போது ஓகே சத்தியம் சத்தியம் நம்ம சொல்றோம் தான் அர்த்தம். கண்டிப்பா பண்றோம்ட்டு. ஆனா வேதத்தை வாங்கினவர்கள் என்ன பண்ணுவாங்க, சொற்ப கிரயத்துக்காக உலகியல் இன்பத்திற்காக இதை தூக்கி கடைசிடுறாங்க. ஆனா அவங்க வாங்கினது ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயங்கள், காமம், கரிமீன், கோபம், மற்ற ஒரு சுத்துறது, உலகியல் இன்பம், புலன் இன்பம், இதெல்லாம். சோ அதுதான் சொல்றாரு. சரிங்க சார். 188. தாங்கள் செய்த காரியத்தை பற்றி மகிழ்ச்சி அடைகிறார்களே அவர்களையும் தாம் செய்யாத காரியங்களை பற்றி புகழப்படுவதை விரும்புகின்றவர்களையும் பற்றி நீர் நிச்சயமாக எண்ண வேண்டாம். தண்டனையை விட்டும் வெற்றியில் இருக்கிறார்கள் என்று அவர்களை நீர் திண்ணமாக எண்ண வேண்டாம். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. கண்டிப்பா. கடவுள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்கக்கூடாதுன்ற. ஆனா இதை பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. இது கொலை எல்லாமே, மாமிசம் சாப்பிடுறது. சோ இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு அது வாவ், அந்த கடையில பிரியாணி எப்படி திரும்ப இருந்துச்சு, இது அது. அப்புறம் காமம், இன்னும் நிறைய வர்ணனை, இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி செய்யாததுக்கும் புகழணும்னு வேற ஆசைப்படுறாங்க. அவர் இது பண்ணாரு, அது பண்ணாரு, புகழ் போதை இல்லையா? அடுத்தது இந்த உலகியல் சொத்து சேர்க்கிறது, அதனால புகழணும், பதவி, உலகியல் பதவி, அதனால புகழ வேணும், இப்படி எல்லாம் விரும்புறாங்க. அதை பார்த்து எல்லாருக்கும் என்ன தோணும், நல்லா தானே இருக்கிறோம் கொள்ளையடிக்கிறவங்க எல்லாம், நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த ஆத்மா இப்பதான் வந்து இருக்குது இல்லையா? இந்த 5000 வருட காலச்சக்கரத்துல முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், கடைசின்னு ஒரு வருடத்துல இறைவன் வந்து ஞானத்தை யாரெல்லாம் கேட்டு அதன்படி நடக்கிறாங்களோ, ஞானம் சிம்பிள், அழியக்கூடிய உடம்பு இல்ல, ஆத்மா, அதாவது உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரம் அடிச்சிருக்குது, அதுதான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லாமே பண்ணுது. அப்படின்ற உணர்வுல இருந்து இறைவனை நினைவு செய்யுங்க. ஏன்னா சொர்க்கத்தில் எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க. அங்க இருந்தவர்கள் தான் மறுஜென்மம் எடுத்து இன்னைக்கு அனைத்தையும் இழந்து உடல்ன்ற உணர்வுக்கு வந்து புலன் இன்பத்துக்கு அடிமையாயிட்டீங்க. இப்ப அந்த உடல்ன்ற உணர்வை விட்டு மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வர்றதுக்கு இறைவனை தவிர எதையுமே நினைக்க கூடாது. வெளி உலகத்து விஷயங்கள், கடமையெல்லாம் செய்யணும், அப்பா அம்மாவுக்கு, மனைவிக்கு, குழந்தைக்கு. ஆனா பற்று இல்லாமல் எப்ப கூப்பிட்டாலும் போறதுக்கு தயாரா இருக்கணும். எப்ப உங்களை விட்டு பிறர் பிரிந்தாலும் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் இருக்கணும். அது எப்ப சாத்தியம்? இறைவனை மட்டும் ஆதாரமாக பிடித்தால்தான் சாத்தியம். சோ இது இறைவனை நினைத்து, அதாவது இந்த ஞானத்தையே
கோடியில சிலர் தான் எடுப்பாங்க. அந்த சிலரிலும் மிகச்சிலர் தான் இறைவன் சொல்வதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு 1000 அந்த மாதிரி தான். ஸோ அவர்கள் தான் சொர்க்கத்தில் ராஜாவாக ஆவாங்க. ஓகே. ஒன்ஸ் பிறவி எடுத்துட்டாங்கன்னா மறுஜென்மம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பக்காவா இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டே வருவாங்க. கொஞ்சம் ஒரு 90% தான் பக்கான்னா கொஞ்சம் லேட்டா வருவாங்க. 80% இன்னும் லேட்டா இப்படி. ஸோ சொர்க்கம் இந்த ஞானத்தை நிராகரிக்கிறவங்க இதே பூமி நரகம் ஆன பிறகு வருவாங்க. அங்கதான் மதங்கள்லாம் வருது. ஸோ மதத்தை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே நரகத்துல தான் வருவாங்க. ஏன்னா மதங்கள் நரகத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான். ஸோ இதுலயும் நரகத்தில் வருபவர்கள் கூட இப்ப கிறிஸ்தவ மதம் எடுத்துட்டா எல்லாரும் 2000 வருஷம் முன்னாடியே வந்துட மாட்டாங்க. கிறிஸ்து தான் முதல்ல வருவார். அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவ தர்மத்து ஆத்மாக்களே கொஞ்சம் கொஞ்சமா வரும். இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கடைசி வரைக்கும் வந்துட்டு தான் இருப்பாங்க. இப்ப கடைசியா வர்ற ஆத்மாக்கள் தான் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க. ஏன்னா கடவுள் கிட்ட இருந்து வந்ததுனால, இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி ஜென்மம் எடுக்காததுனால, உலகியல் இன்பத்துல அதுக்கு பழக்கம் இருக்காது. சோ அதனால அவ்வளவு சீக்கிரம் ஈர்க்கப்படாது. அதனால அதுக்கு ஒரு வசீகரம் இருக்கும். வசீகரம் இருக்கும், திறமை இருக்கும், ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால சீக்கிரமா முன்னேறும். முன்னேறிய பிறகு என்ன பண்ணுவாங்க? வீடு, ஏதோ போதை, காமம் போன்ற விஷயங்கள்ல மூழ்கி தன்னைத்தானே அழிக்கிற வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்காது. ஏன்னா அப்பதான் வந்திருக்கிறாங்க. தண்டனை எப்ப கிடைக்கும்னா, அவங்களுக்கு ஒரு 100 வருஷம் அவங்களுடைய ஆயுள்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 50 வருஷம் எதுவும் கிடைக்காது. அதுக்கப்புறம் தான் துக்கம் கிடைக்கும். நிறைய வயசான இல்லையா, இப்ப சரவண பவன் ஹோட்டல் ஓனர் பார்த்தீங்கன்னா, 60, 70 வயசு மேலதான் அரெஸ்ட் செய்யப்பட்டார். எந்த நேரத்துல தண்டனை கிடைக்குது பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அவரு சில தவறெல்லாம் பண்ணதா சொல்றாங்க. சோ ஆனா தண்டனை அந்த புண்ணிய கணக்கு அதெல்லாம் அனுபவிச்ச பிறகு கிடைக்குது. சோ அந்த ரகசியம் இதுல சொல்லப்படல. இல்லையா? அப்படி நீ நினைக்காத வேதனை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால உண்டுன்ற ரகசியம் சொல்லல. இல்லையா? எல்லாருக்குமே பாதி இப்ப கிறிஸ்தவ தர்மத்திற்கு ஆரம்பத்திலே வந்திருந்தாங்கன்னா 1000 வருஷம் சுகம் தான் இருக்கும். பாவமும் செய்வாங்க. ஆனா தண்டனை கிடைக்காது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தண்டனை கிடைக்கும். அந்த பாவத்தின் குடம் நிரம்பிய பிறகு. அப்ப வெறும் 100 வருடம் ஆயுள் கொண்டவர்கள்னா 50 வருடத்திலே பாவ குடம் நிரம்பிடும். ஏன்னா உலகமும் முடிய போதில்ல. அதுக்குள்ள தண்டனை அனுபவிச்சாகணும்ல. அந்த நேரத்துல அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க. அது இந்த ஜென்மமாவும் இருக்கலாம், அடுத்த ஜென்மமாவும் இருக்கலாம். சோ அவர்களை பார்த்து நீ ஏமாந்துடாத அப்படிங்கிறதுதான் இதோடைய விளக்கம். அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு. எங்க இல்லையே, சாவர வரைக்கும் நல்லா தானே இருந்தான். அதுதான் மறுஜென்மம். அப்ப அப்படி மறுஜென்மம் இல்லைன்னா கடவுள் சொன்னது பொய்யாயிடும். இல்லையா? நோவினை தரும் வேதனை உண்டுன்றது இங்கதான். உடனே இவங்க என்ன நினைச்சுக்காங்க? ஆமா மறுமையில அதான் மறுஜென்மம்ன்றது. இல்லையா? சரி, ஓகே. 189. வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. இன்னும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றல் உடையவன். இது ஜென்ரலா எப்பவுமே வர்றதுதான். கடவுள் தான் படைத்தார், எல்லாமே அவருக்கே சொந்தம், எல்லாத்தின் மீது ஆற்றல் உடையவன் அப்படின்னு சொல்லப்படுறது. பட் ஆனா வானம், பூமி எல்லாமே எப்பவுமே இருக்கிறது தான். பைபிள் குரான்ல சொன்ன மாதிரி ஜூ மந்திரகாளி போட்டுலாம் படைக்கல, எப்பவுமே தான் இருக்கும். மனிதர்கள் மோசமாக ஆகும்போது இறைவன் ஞானத்தை கொடுத்து நல்லவர்களா மாத்துறார். அது பைபிள் ஆரம்பத்துல இருக்கும். அலங்கோலமா இருந்தது, கடவுள் ஒழுங்குபடுத்தினாருன்னு இருக்கும். சோ அதுதான் ஆதாமை மண்ணுல இருந்து எழுப்புறாருன்னு அர்த்தம். மண்ணுனால ஆன இந்த தேகத்தின் உணர்விலேயே மூழ்கி கிடக்குறாங்க. அவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நீ இந்த உடம்பு கிடையாது, ஆத்மா, நீ எழுந்திரி, இந்த உலகத்துக்கே ராஜாவா இருந்த எழுந்திரி அப்படின்னு எழுப்புற ஞானத்தை கொடுத்து. சோ ஆதாம்ன்றது பிரம்மா, கடவுள் யார் உடம்புல வராரோ அவரு தான் குறிக்குது. அவர் மூலமா இந்த ஞானத்தை கொடுத்து இப்ப எழுப்புறாரா, கடைசியிலும் கல்லறையில இருந்து எழுப்புவாருன்னு போட்டிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் தான் கடைசியிலும் நடக்குது. அதுதான் காலச்சக்கரம் முடிஞ்சு மீண்டும் தொடக்கமே தான் இறுதி, இறுதி தான் தொடக்கம். இது திரும்ப திரும்ப சுத்தம் இந்த காலச்சக்கரம். சோ மற்றபடி எல்லா பொருட்களின் மீது பேராற்றல் உடையவன் அப்படின்றதெல்லாம் என்ன அவருக்கு பேராற்றல் இருக்குன்னு தெரியாததுனால இப்படி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்க. அவர் வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே அப்படி நிக்கிறார், ஆதி அந்தம் இல்லாமல். அவருக்கு கண்ணு தெரியாத நுட்பமான வெளிப்பாடு. இந்த நரகத்தை அப்படியே சொர்க்கமா மாத்துறாரு இல்லையா, அதுதான் பேராற்றல். நம்ம காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற சாக்கடையில மூழ்கின நம்மள காமம், கோபம்னா என்னன்னே தெரியாத குழந்தையை விட பரிசுத்தமா மாத்துறாரு இல்லையா, அதுதான் அவருடைய ஆற்றல். இந்த ஞானத்தை கொடுத்து அதுதான் அவருடைய கருணையும் கூட. சோ அது தெரியாததுனால இவங்க வானத்தின் பூமி எல்லாம் அவரது சொந்தம், அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படி இப்படின்னு
எல்லா மதத்திலயும் இருக்குது. சரி. 190 சிஸ்டர். நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. இப்ப இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. எப்பவுமே வானம் பூமி வந்துகிட்டே தான் இருக்கும். கடவுள் வந்து போ சூரியனை போ, சந்திரனை போ அப்படின்னு வராது. சோ அதுக்கு நம்ம வரலட்சுமி சிஸ்டர் சூப்பரா சொல்லியிருப்பாங்க. பைபிள்ல பாத்தீங்கன்னா முதலாம் நாள்லயே வந்து இருளை படைத்தார், ஒளியை படைத்தார் அப்படின்ட்டு வரும். சோ இருளை இரவு என்றும் ஒளியை பகல் என்றும் பிரித்தார்னு வரும் முதல் நாள்ல. 4வது நாள் தான் சூரியன் சந்திரனே படைப்பார். அப்ப எங்க இருந்து ஒளி வந்தது? சூரியன் இல்லாம எங்க இருந்து ஒளி வந்தது? நட்சத்திரம் எல்லாமே 4வது நாள் தான் படைப்பார். சோ அப்ப அந்த மாதிரி விட்டு இருக்கிறதுக்கு காரணமே யோசிங்க, அது ஸ்தூலமான விஷயம் கிடையாது. அப்ப என்னன்னா இந்த சொர்க்கத்தை தான் பகல்னு சொல்றது. பிரம்மாவின் பகல்னு கீதையில இருக்கும். நரகத்தை இரவு. ஏன்னா நான் யாருன்றதே மறந்துட்டோம். இருட்டுல நமக்கு எதுவுமே தெரியாது. அது மாதிரி நாம யாரு, கடவுள் யாரு, எதுவுமே தெரியாது. சொர்க்கத்துல எல்லாரும் ஆத்மான்னு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாக்குறதுனால காமம், கோபம், பற்றி பேராசை, அகங்காரம் இருக்காது. சோ அதனால்தான் கடவுள் படைத்த சொர்க்கம் சொர்க்கமாகவே 2500 வருஷம் இருக்கும். அங்க சங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகைனா எவ்வளவு செல்வம் இருக்கும்னு யோசிச்சுப்பாரு. அப்படி இருப்போம். அவ்வளவு வசதியாக இதே பாரத பூமி சொர்க்கமா இருக்கும். அங்க வாழ்ந்தவர்களைத்தான் இந்துக்கள் இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறாங்க. காரணம் கடவுளுக்கு சமமா பரிசுத்தமா இருந்ததுனால. ஆனா கடவுள் கிடையாது. அதுதான் தேவர்கள், வானதூதுவர்கள், மலக்குகள் இப்படி எல்லாம் குரான்ல சொல்லப்படுறது. ஆக்சுவலா தேவர்கள், வானவர்கள்ன்றது சொர்க்கத்தில் வாழ்பவர்கள். மலக்குகள்ன்றது இப்ப இந்த ஞானத்தை எடுத்து நம்ம ஃபரிஸ்தாவாக போறது. ஃபரிஸ்தானா ஒளி உடல்ல இந்த கலியுகத்தின் கவர்ச்சியில இருந்தெல்லாம் விலகி முழுக்க முழுக்க இறைவன் நினைவுல இருப்போம். ஆனா சொர்க்கம் இன்னும் வரல இல்லையா? சோ அது வரைக்கும் ஒளி உடல்ல கடவுள் இருக்கக்கூடிய அந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்துக்கும் இந்த பூமிக்கும் இடையில ஒளி உலகத்துல இருப்போம். அவர்களை தான் மலக்குகள்ன்றது. ஒரு வினாடியில எங்க போகணும்னு நினைக்குமோ டக்குன்னு போயிடும். ஏன்னா உடம்பு தூக்கிட்டு போறதுதான் கஷ்டம். ஆத்மா வந்து ஆத்மாவோட அதிவேக ராக்கெட் எதுவுமே கிடையாதுன்ற நினைக்கிற நேரம் தான். அமெரிக்காவில் பையன் இருக்கிறான், அவனை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு போயிடும். இறக்கும்போது அதான் நடக்கும். கடைசியில நினைவு இருக்குதோ அங்க போயிடுவீங்க. அதனாலதான் எதையும் நினைக்காதீங்கன்னு கடவுள் சொல்றாரு. சோ அப்ப இரவும் பகலும் மாறி மாறி வருவதில் அறிவுடையோருக்கு திடமான அத்தாட்சிகள் இருக்குதுன்றது சொர்க்கமும் நரகமும் மாறி மாறி வர்றது. சோ அப்ப நம்ம யோசிக்கலாம், கடவுள் இவ்வளவு மோசமான உலகத்தை முதல்ல படைச்சிருப்பாரா? கடவுள் படைத்தா அது பெர்ஃபெக்டான உலகம் தான் இருக்கும். ஏன்னா அவர் பெர்ஃபெக்ட் ஆனவர் இல்லையா? ஆனால் அந்த பெர்ஃபெக்டான உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி சோதனை வைக்கிறது உண்மைதான். அது இப்ப வைக்கப்படுது. இந்த சோதனையில நீங்க பாஸ் ஆகணும். அதுக்கு இறைவன் நினைவிலே. சோ நம்ம தெளிவா சொல்றோம். இதுதான் பகல், இது இரவு, மீண்டும் பகல். அப்படி பகலாக வருபவர் தான் ஞானச்சூரியன், இறைவன். ஆனா இந்துக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்தூல சூரியனை கடவுள் நினைச்சிட்டாங்க. இங்க ஞானத்தை வந்து சூரியன் எப்படி சுயமாக ஒளி கொடுக்குதோ, நிலா வந்து வாங்கி கொடுக்குது. ஆனா சூரியன் வந்து சுயமாகவே ஒளி கொடுக்குது. அந்த மாதிரி இறைவன் எந்த வேதத்தையும் படிச்சு கொடுக்கல. அவரே ஒளி ஞானத்தின் சொரூபமாக இருக்கிறார். அந்த ஞானத்தை வந்து கொடுத்து பகலாக்குறார் இந்த உலகத்தை. நீங்க ஆத்மாவுடைய அப்பா சிவ பரமாத்மா, அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான் எல்லா மதத்துக்கும். சோ அவரு ஒரே தடவை தான் வர்றாரு. அவருடைய ஞானத்தை புடிங்க இல்லையா? முஸ்லிம்கள் வந்து அல்லாஹ் ஒருவனே, அதுவா செய்தி. அல்லாஹ் ஒருவர் தான். அவர் சொல்றதை இல்ல கேட்கணும். அல்லாஹ்வின் ஞானம் அல்லாஹ் கிட்டதான் இருக்குதுன்னு குரான்லயே இருக்குது. அப்ப அந்த அல்லாஹ் வந்துட்டார் ஞானத்தை கொடுக்குறாருன்னா மட்டும் ஏத்துக்கிறது கிடையாது. இத்தனை தெளிவாக அத்தாட்சி இருந்தாலும் யார் புரிஞ்சுக்குவாங்க? அறிவுடையவர்களுக்கு மட்டுமே அது புரியும். பாருங்க, அறிவுடையவருக்கு திடமான அத்தாட்சிகள் பல இருக்கின்றன. ஒரு லைன்லயும் சொல்லிட்டு இருக்கிறோம். சோ இவ்வளவு சொல்லியும் புரியல அப்படின்னா அவங்க அந்த அறிவுடையவர்கள் லிஸ்ட்ல வர்றதில்லை. ஏன்னா இறைவனுடைய ஞானத்தை இப்ப கடவுள் வந்திருக்கிறார், என்னுடைய அப்பா வந்திருக்கிறாருன்னு கண்டுபிடிக்காத ஒரு அறிவு உலகத்தில் எதை கண்டுபிடித்தாலும் அதனால என்ன பயன் இல்லையா? சோ அதுதான். அடுத்தது 191 சிஸ்டர். அத்தகையோர் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்கள் விலாப்புறங்களின் மீது அல்லாவையே நினைத்து வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பை பற்றியும் சிந்தித்து, எங்கள் அர்ச்சகனே, நீ இவற்றை வீணுக்காக படைத்துவிடவில்லை. நீ மிக தூயவன். நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை நீ காத்தருள்வாயாக. சரி, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா,
இங்க இறைவன் நின்றாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் என் நினைவிலே இருங்கன்றார். அதுதான் இங்க வெளிப்படுது இல்லையா? நான் ஆத்மா, எனக்கு உடம்பு கிடையாது, என்னுடைய அப்பா சிவ பரமாத்மா அப்படின்னு அப்பான்னு அன்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி அவரை நினைக்க நினைக்க ஆத்ம பலமாகும். பலமாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல புத்தி விலகும். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது இப்படி நினைக்கணும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு, அந்த தொழுகை பண்றதுக்கான விதிப்புல இருக்குது இதுன்னு நினைச்சிட்டு நின்னுட்டு, அப்புறம் வளைஞ்சிட்டு, இப்படி திரும்பிட்டு, இதுல இருந்து எடுத்துக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ இதுக்குள்ள சொல்லப்பட்ட சூக்ஷ்மம் என்னன்னு எடுக்காம, ஸ்தூலமா எடுத்துக்கிறாங்க. மேற்புறமா அதுல என்ன சொல்லப்படுது அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. சோ மொத்தத்துல நீங்க மரணப்படுக்கையில இருந்தாலும் இறைவன் நினைவிலே இருக்கலாம். டாய்லெட்ல இருந்தாலும் இறைவனை நினைக்கலாம். ஏன்னா ஆத்மா தான் நினைக்க போகுது. உங்களுடைய புத்தி மேலே இருக்கணும். கீழே இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் உங்களை கொஞ்சம் கூட சலனப்படுத்தக்கூடாது. நான் சொர்க்கத்துக்கு போயிட்டே இருக்கிறேன். என்னுடைய அப்பாவை நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறேன். அவர் கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறேன். இங்க இருக்கிற எதுவுமே என்னுடைய இது கிடையாது. தற்காலிகமா வந்தது, தற்காலிகமா போயிடும். இதைத்தான் இப்ராஹிம் மனைவியை விடுறது, குழந்தையை விடுறது எல்லாமே இந்த கதை தான். நிஜத்துல அப்படி ஸ்தூலமா நடக்கல. இப்ப நடக்க போற விஷயங்கள் இல்ல. பாலஸ்தீன்ல எத்தனை பேர் கணவனை இழந்திருப்பாங்க, குழந்தையை இழந்திருப்பாங்க. உக்ரைன்ல எல்லா பெண்களும் ஒட்டுமொத்தமா கணவனை இழந்துட்டாங்க இல்லையா? கணவன் ஊருக்குள்ள வெளியில. இது எவ்வளவு பெரிய தண்டனை! பாலஸ்தீனை விட பயங்கர தண்டனை இது என்ன கேட்டா இல்லையா? அங்கேயாவது ஒன்னா இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாட்டினா கூட. ஏன்னா இருக்கிறதே ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அங்க அதுவுமே கிடையாதுன்னும் பொழுது, பாஷை தெரியாத ஒரு நாட்டுல அந்த கரன்சி எதுவுமே கிடையாது. திடீர் பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், திடீர்னு நட்ட நடுவுல விட்டா எப்படி இருக்கும்? உன்கிட்ட இருக்கிற எதுவுமே செல்லாது. அது எவ்வளவு பெரிய கொடுமை! கடவுள் சொன்னார் இல்லையா, கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு கை சாப்பாடு கிடைக்காதுன்ட்டு. இந்த நிலை. சோ இதெல்லாம் எப்ப போகும்? இறைவனுடைய வழியை மீறும் பொழுது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதுலயே மூழ்க அதற்கேற்பதான் அந்த மாதிரி நாடுகள்ல போய் பிறப்பீங்க. சோ எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது. சோ அதுதான் எதையுமே வீணாக படைக்கவில்லை. ஆனா இவங்க இதுல என்ன பண்ணிட்டாங்க, வானம் பூமி இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க நாம அனுபவிக்கிற ஒரு விஷயமும் ஒரு காரணத்துக்காகவே நடக்கும். நீங்க செய்த நன்மையின் பொருட்டு நன்மையும், தீமையின் பொருட்டு தீமையும் கண்டிப்பாக கிடைத்தே தரும். அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. சோ அடுத்த லைனே வருது பாருங்க. நீ மகா தூய்மையானவன், நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக. அப்ப மகா தூய்மையானவனுடைய படைப்பு மகா தூய்மையா தான் இருக்கும். ஏன் மகா தூய்மையானவர்? அவர் உடலே எடுக்கல. உடல் எடுக்கலைன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறார். அப்ப அந்த மாதிரி தானே நீங்க தூய்மையாகணும். சோ பாவம் செய்தா அதுக்கு ஒரு ஆடை பலி கொடுத்தா, ஒட்டகத்தை பலி கொடுத்தா சரியாயிடுமா? இன்னும் பாவம் தான் ஆகும். கடவுள் அப்படியே தூய்மையா இருக்கிறாரு இல்லையா? சோ அதனாலதான் நான் எப்படி உடலற்று இருக்கிறேனோ அதே மாதிரி நீயும் உடலற்றவனாக உன்னை புரிந்து கொள் அப்படின்னு கடவுள் சொல்றார். சோ நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாகன்றது பக்தி. என்னை காப்பாத்துன்றது. கடவுள் சொல்றாரு, காப்பாத்திக்கிற வழியை நானே உன்கிட்ட கொடுத்தேன். பாவம் பண்ணிட்ட நீனு, அதை நீதான் அழிக்கணும். என் நினைவில் இருந்து இந்த கலியுகத்தின் பக்கமே உன் புத்தியை திருப்பாத. இறைவன் படைத்த சொர்க்கம், இதுலயே உன்னுடைய புத்தி இருக்கணும். சோ இதை நினைவாக முஸ்லிம்கள் என்ன பண்ணிடுறாங்க, மெக்கா இருக்கிற திசையை நோக்கி தொழுகை பண்றாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சொர்க்கம் அதுதான். ஏன்னா அவங்க முஸ்லிம் மதம் அங்கதான் தோன்றுகிறது. சோ ஒவ்வொரு மதத்திலுமே எந்த இடத்தில் தோன்றுகிறதோ அந்த இடம் அவங்களுக்கு அதாவது ஒரிஜினல் சொர்க்கத்தோட ஒப்பிட முடியாது. பட் இருந்தாலும் ஆரம்பத்தில் அது சுகத்தை கொடுக்கும். அவர்களுடைய ஆரம்பத்தில் அவர்களுடைய கவனம் இருக்கணும்ன்றதுக்காக. இருந்தாலும் அவங்களுக்கு மெக்கா அப்ப எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது இல்லையா? இப்ப பாலைவனமா இருக்குது. இப்ப அதை நினைக்கிறதுனால இவங்களுக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? ஆனா நமக்கு சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும்ன்ற. கதவு ஜன்னலே இருக்காது. திருடுறதுனா என்னன்னே தெரியாது. சிங்கமும் பசும் ஒன்னா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கு சாப்பிடணுன்ற எண்ணம் வராது. சோ அந்த மாதிரி உலகம். காமம்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துல நீங்க அழகான மனைவிய பர்தா போடாமலே இட்டுட்டு போகலாம். இங்க பர்தா போட்டா கூட கண்ணு போதுமே தப்பு பண்றதுக்கு இல்லையா? அந்த பொண்ணுக்குள்ளேயும் ஆத்மா தானே இருக்குது. அந்த பொண்ணு கண் வழியா பார்த்துன்னு தானே இருக்குது. சோ எப்படி காப்பாற்ற முடியும் இல்லையா? எவ்வளவு முஸ்லிம் நாடுகள் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பொண்ணு 2 பீஸ்ல நடக்குது ஈரான்ல.
அவ்வளவு ஸ்ட்ரிக்டான நாட்டுல. அதனால இன்னும் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. சோ இது என்னன்னா உள்ள விஷம் இருந்தா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ விஷமற்றவர்களை அங்க உருவாக்குற குழந்தை மாதிரி பரிசுத்தமா இருப்போம் எல்லாருமே. சோ அங்க எந்த பயமும் இருக்காது யாருக்கும். நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, கள்ளத்தொடர்பு வந்துருமோ, எதுவுமே இருக்காது. நம்ம கெடுக்கக்கூடிய சத்தானே அங்க இருக்க மாட்டான். டிவி, சினிமா இந்த மாதிரி கெடுக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. சதா ஆனந்தமாக குழந்தைங்க மாதிரி, குழந்தைங்களுக்கு ஒரு 2500 வருஷம் பிக்னிக் மாதிரி அது சொர்க்கம். எந்த கவலையும் இருக்காது. அளவற்ற செல்வம், சாப்பாட்டு கவலை இல்லாத கவலைப்படுற அந்த சூழ்நிலையே வராது. அங்கேயும் ஏழைகள் இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற நம்பர் 1 பணக்காரனை விட பணக்காரனா அவன் இருப்பான். இங்க இருக்கிற பணக்காரர்களோட ஒப்பிடும்போது அவங்க ஏழை, அவ்வளவுதான். சோ நெருப்பின் வேதனைன்றது, நரக நெருப்புன்றது ஆல்ரெடி நம்ம நரகத்துலதான் இருக்கிறோம். இன்னும் போக போக ரொம்ப மோசமாக இருக்கும். அதுல காப்பாத்துறதுக்கு தான் கடவுள் என் கையை புடின்றார். இல்ல நான் பிடிக்க மாட்டேன், எங்க மதத்தையே புடிச்சுக்கிட்டு இருப்பேன்னா அவர் என்ன பண்ண முடியும்? தீவிரவாதிகளும் மதத்தின் பேரால தானே தீவிரவாதமே பண்றாங்க. சோ அப்ப கடவுளை பிடிக்கணும். நேரடியா அவரு வந்திருக்கிறார், ஒரே தடவை தான் வர்றாரு. அவரை பிடிச்சாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். மத ஸ்தாபகர்கள் மனிதர்கள் தான். மனிதர்கள் கொடுத்த உருவாக்கிய மதங்கள் மனிதனை காப்பாற்றாது. வேணா அடிச்சுக்க வேணா வச்சுக்கும். அதுதான் நடந்துட்டு இருக்குது உலகம் ஃபுல்லா. தானாவே ஒரு வெறுப்பு. இந்துக்கு முஸ்லிமை பார்த்தா பிடிக்கல, முஸ்லிமுக்கு கிறிஸ்டினை பார்த்தா பிடிக்கல, கிறிஸ்டினுக்கு யூதனை பார்த்தா பிடிக்கல, இப்படியே போகுது. அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, உடலை பார்க்காத ஆத்மாவை பாரு. எல்லா ஆத்மாவுக்கும் தந்தை நான். அப்ப எல்லா ஆத்மாவும் சகோதரர்கள். முஸ்லிம்கள் பாய் பாய்ன்னு சொல்றதுடைய அர்த்தம் அதுதான் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அடுத்தது படிங்க சிஸ்டர். 122 சின்னது. எங்கள் இரட்சகனே, நிச்சயமாக நீ எவரை நெருப்பில் புகுத்தினாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவுபடுத்தி விட்டாய். இன்னும் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வோர் இல்லை. ஓகே. இப்ப நெருப்பில் புகுத்தினாய் அல்லது இருட்டில் புகுத்தினாய் ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா? இன்னும் கலியுக இருளாகுது. இருளாக நரக நெருப்பு, அதாவது கொடுமை, வேதனை அதிகமாகுது. ஸோ பாலஸ்தீன்ல பிறக்கிறவங்க, ஆப்பிரிக்கால சில நாடுகள்ல சாப்பாட்டுக்க வழி இல்லை, உக்ரைனு, ஸோ அங்க பிறக்க வச்சுட்டாலே போதும், தண்டனை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனா அதை பார்த்து நாங்க பிறந்துடக்கூடாது, என்னுடைய குணத்தை மாத்திக்கணும்னு உங்களுக்கு பயம் வரணும். அங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏற்கனவே அங்க முடிஞ்சிச்சு. அது கடவுள் போடுறது கிடையாது. அது கர்மத்தின் விதி. அது கடவுள் பண்றாருன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. கடவுள் இன்டைரக்டா அதுல இருக்கிறார், டைரக்டா கிடையாது. சோ அப்ப அவங்கள இழிவாக்கிட்ட. அப்ப அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நாடுகளுக்கு யார் என்ன பண்ண முடியும் இல்லையா? உக்ரைன் அமெரிக்கா என்ன பண்ணிடுது? மிஞ்சி மிஞ்சி போனா சண்டை போறதுக்கு ஆயுதத்தை தான் கொடுக்குது. இதனால எப்படி அமைதி வரும்? இன்னும் அடிச்சுக்கிட்டு தான் சாவாங்க இல்லையா? ஸோ அப்ப உக்ரைன் இந்த மாதிரி நிலைமை இன்னும் எல்லா இடங்கள்லயும் நடக்கும். இப்போ உடம்பே கிடையாது, நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு அல்லாஹ் மட்டுமே. அவருடைய நினைவுல மட்டும் மூழ்கி இருக்கும். இது மட்டும்தான் பாதுகாப்பு. ஒரு டைம் வரையும் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறதுக்கும் ஒரு டைம் இருக்குது. அது முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், தண்டனை ஸ்டார்ட் ஆயிடும் கடைசியில. ஏன்னா அந்த காமம் வரும்போது டக்குன்னு நீங்க தடுமாறிட்டாலே முடிஞ்சு போச்சு, விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி ஸ்டெடியா இருக்கணும். அதுதான் சீதைய ராவணன் கிட்ட இருந்து மீட்டுட்டு வரும்போது அக்னி பரீட்சை வைக்கிறாரு இல்லையா ராமரு. அது என்னது? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அக்னி. அதை கடந்து வர்றீங்களா அல்லது எரிஞ்சு போயிடுறீங்களா? அதுதான் இங்க நெருப்புல அவரு புகுத்துறது கிடையாது, நீங்களே போய் விழறீங்க. அதுதான் உண்மை இல்லையா? மாயன் கவர்ச்சியில நீங்களே போய் விழறீங்க, மாட்டிக்கிறீங்க. அதுதான் உடல் சார்ந்த மதங்கள் எல்லாத்தையும் மறந்து நான் வெறும் ஆத்மா, என்னுடையவர் ஒரு கடவுள். கடவுள் ஒருத்தர் தானே, அவருடைய வழியும் ஒண்ணுதான். பல வழியெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டார். ஒரு தூதர் மூலமா ஒரு வழியை சொல்லிட்டு இன்னொரு தூதர் வழியா வேற ஒண்ணு சொல்லி கேட்டா சமாளிக்கிறதுக்கு அது அந்தந்த காலத்துக்கு ஏற்ப கடவுள் சொல்றார். மாத்தி மாத்தி பேசினா என்ன மனுஷனான்ற குரான்ல. இறைவன் ஒரு தடவை தான் வர்றாரு. செய்தி சிம்பிள். என்னை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணுங்க. கை காலம் மடக்க தேவையில்ல, எதுவும் பண்ணல. எல்லா மதத்திலையும் பாருங்க விதவிதமா கை காலம் மடக்குவாங்க. சோ இதுவா கடவுள் பண்ணுவார்? இதனால உங்க பாவம் எப்படி போகும்? ஓகே, ஒரு ரொம்ப நெருப்பு மேல நடந்தா உங்களுக்கு நீங்களே டார்ச்சர் பண்றதுக்கு கொஞ்சம் பாவம் போகலாம். பட் ஆனா பாவம் செய்யற குணம் எப்படி போகும் இல்லையா? அந்த குணமே போகணும் அப்படின்னா இறைவன் நினைவுல இருந்து நான் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தேன் சொர்க்கத்தில் நாராயணனாக இருக்கும்போதுன்றத நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
நான் அவ்வளவு பரிசுத்தமா இருந்தேன், என்னுடைய பார்வை எப்படி இருந்தது, அதனால அவ்வளவு செல்வந்தனா இருந்தேன். ஆனாலும் பணிவு இருந்தது, தூய்மை இருந்தது. அது உங்களுடைய குணமா நீங்க எடுத்துட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஏழைகளுக்கு தான் ஈஸியா வரும். ஏன்னா இயல்பாகவே அவங்களுக்கு அந்த குணம் இருக்கும். பணிவு, பற்று அவ்வளவா ஏழைகளுக்கும் பற்று இருக்குது. பட் அதாவது ஏழையில ஒரு நல்லவனை எடுத்துக்கிறீங்க, பணக்காரன்ல ஒரு நல்லவனை எடுத்துட்டீங்கன்னா, ஏழையில இருக்கிற நல்லவனோட ஒப்பிடும்போது பணக்காரனுடைய நல்லவனுக்கு அந்த அளவுக்கு நல்லவனா இருக்க முடியாது. பற்று இருக்கும் அவனுக்கு. அதுதான். சோ கெட்டவங்க 2 இடத்துல இருக்கிறாங்க. பட் ஏழையா இருக்கிற நல்லவன் ரொம்ப நல்லவனா இருப்பான். பணக்காரனா இருக்கிற நல்லவன் சில சூழ்நிலைக்கு ஏற்ப அவன் பாவம் செய்ய தள்ளப்படுவான். ஏன்னா அவன்கிட்ட பவர் இருக்குது இல்ல. சோ அதுதான். சரி, ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி.